ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த பாக்ஸர் மாமா தான் பார்க்க போகிறோம். எந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணாலும் பாக்ஸர் மாமா பாக்ஸர் மாமா பாக்ஸர் மாமா தான். இது ஆக்சுவலி பாக்ஸர் மாமா நான் போட்டுட்ருக்க ஸ்டோரி தான். பட் எனக்கே சம்டைம்ஸ் ஐய இந்த பாக்ஸர் மாமாலாம் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிற அளவு தோண வைக்கிறீங்க. அந்தளவு பாக்ஸர் மாமா இன்ஸ்டா சைடு போனாலும் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டு பாக்ஸர் மாமா பற்றி பக்கிங்களா சேரிட்டி பட்டுக்குட்டிங்களா இப்போ பார்க்கலாமா? ஓகே, ஸோ லாஸ்ட் பார்ட் முக்கியமான ஒரு சில சீனோட எண்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, இந்த பார்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்போது இந்த பாட்டில் அந்த கிளைமேட் வர ரைனி கிளைமேட் அப்படியே ரெண்டு பேத்துக்குள்ளே என்னென்னமோ ஆக போகுது. இப்போ ஜேகே மேலே ஒயன் ஜேகேக்கு அப்படியே முத்தம் கொடுத்துட்ருக்கா, கண்ணோ மூக்கு வாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ரெண்டு பேரும் விடாமல் ஒருத்தருக்கு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒயனோட அந்த முந்தானையை எடுத்துகிட்டு லைட்டாக தூரல் படாத மாதிரியும் அவனுக்கு அப்படியே பூத்து விடுறா. அப்போது ஜேகேயோட உதடோட அவளோட உதட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உதடு மேலே அழுத்துறா. ஜேகே அப்படியே விடாம இன்னும் நல்லா உறிஞ்சிட்ருக்கான். இப்படியே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போகுது. அப்புறம் ஜேகே வாயினை கீழே போட்டுட்டு, இங்கே பாடுறி, மாமாக்கு இப்போ என்னென்னமோ ஆகுது. ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா உனக்கு சொன்னால் புரியாதுடி. எனக்கு ஏன் அப்படி ஆகுதுன்னு கூட எனக்கு தெரிலடி. நீ பக்கத்தில் இருந்ததுக்கப்புறம் அந்த தவிப்பு, அந்த காதல் எல்லாம் கலந்து என்னத்தையும் காட்டணும் போல இருக்குடி. மாமா என் மல்ல உட்காருறி அப்படின்னு அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு அவளை கழுத்தில் நல்லா முத்தம் கொடுத்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக ஒரு சவுண்டு, ஜேகே ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க? யாரு மாமா, யார் அது? ஏதோ சத்தம் கேட்குது, உங்களை கூப்பிடுற மாதிரி. எனக்கும் அப்படி தாண்டி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரியே பார்க்குறான். பார்த்தா அகெயின் இந்த சவுண்ட் ரொம்ப அதிகமாக பலமாக கேட்குது. யாருன்னு பார்த்தா ஜேகேயோட மம்மி. ஒயனுக்கெலாம் ஐயோ அகெயின் இவங்களை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணணுமான்னு. ஜேகேயோட அம்மாவை பார்த்ததுமே அவளோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே சுருங்கி போயிடுது. மாமா, அது அது உங்கள் அம்மா தானே? எதுக்குடி பயப்படுற? எதுக்கு பயப்படுறா? என் அம்மா தான் அப்படின்னு அவளுக்கு தாவணியெல்லாம் அழகாக போட்டு விட்டுட்டு, லைக் எப்படி அவள் கட்டியிருந்தாலும் அதே மாதிரி போட்டு விட்டுட்டு அவள் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு அப்படியே எழுந்து நிற்கிறான். ஜேகே இங்கே வா, உன் கூட நான் பேசணும். ஆமாம் என்னம்மா? வா பேசலாம். ஜேகே உன்னை நான் இங்கே வர சொன்னேன். இங்கேக்கும் அங்கேக்கும் 1 மீட்டர் கூட இருக்காது. என்ன இதெல்லாம்? வாமா நீ. ஓஹோ, இந்த கிராமத்துக்கு வந்ததும் அம்மாவே மதிக்காமல் போயிட்டல நீனு. மாமா வேண்டாம், நான் வீட்டுக்கு போயிடுறேன். நீங்கள் 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 அவங்ககிட்ட போய் என்னன்னு கேட்டுட்டு வாங்க. என் அழகி, என்னை டென்ஷன் ஆக்காதடி. மாமா நான் உங்களுக்கு கோபப்படுத்தலை, அவன் கோபமெல்லாம் படுத்தலைங்க. நான் இங்கே நின்றுக்கிறேன். நீங்கள் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வெரசாக பேசிட்டு வாங்க. நான் இங்கேயே நிற்கிறேன். நான் இவட நிற்கிறேன்னா. எங்க பாரு அழகி, என் கண்ணை பாரு. இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு. மாமா நடக்காது, நான் கேரண்டி நடக்காது அப்படின்னு ஜேகே அவங்க அம்மா பக்கத்துலேயும் போகல, கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். எப்படின்னா நடுவில் ஜேகே, அந்த சைடு அவங்க அம்மா, இந்த சைடு ஒயன். நீ எங்கள் அம்மா அப்படி வந்த? நீ எதுக்கு இந்த வில்லேஜ்க்கு வந்த? என்ன பண்ணிகிட்ருக்க ஜேகே? நீ எப்படி இங்கே வந்தேன்னு நான் கேட்டேன். ஓஹோ, நீ இந்த ஊருக்கு வேணுமேன்னு தான் கேட்டு வந்தியாமே, பாக்ஸிங் கோச்சிங் கொடுக்கறதுக்கு. ஆமாம், கேட்டுதாம்மா வந்தேன். ஏன் உனக்கு தெரியாதா? ஓஹோ, நான் தான் சொல்லையோ. டென்ஷன் ஆவன்னு தெரியுமா? அதனால தான் இந்த ஊர் தான் வேணும்னு நான் கேட்டு வந்ததும் உங்ககிட்ட சொல்லாமல் வெறின்ட்டமே. தப்பு தான், சாரி மீ. சாப்பிட்டியா? ஜேகே இங்கேருந்து கிளம்பு. ஜேகே இங்கேருந்து கிளம்பு, நம்ம ஊருக்கு போகலாம். இங்கே இனிமேல் நீ பாக்ஸிங் கோச்சிங் கொடுக்க வரக்கூடாது. உன் கோச் கிட்ட நான் பேசிட்டேன். அப்போ ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இல்லை புரியல, யாரை கேட்டு நீங்கள் போயிட்டு கோச் கிட்ட பேசுனீங்க? ஓஹோ,
நான் யாரை கேட்கணும் ஜேகே? யாரையும் கேட்குறதுக்கு எனக்கு தேவையில்லை. நான் உன் கோச் கிட்ட பேசிட்டேன். இந்த கேவலமான கிராமத்துக்கு, அதுவும் ஒரு சில கேவலமான ஜென்மம் கூட நிலை இருக்கவே கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எப்படி அம்மா எதை கரெக்டாக நினைக்கிறனோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே வந்து நிற்கிற ஜேகே. இவ்வளோ வருஷமாக உன்னை கரெக்டாக தான் வளர்த்தேன். இந்த கொஞ்ச நாள் இங்கே வந்ததும் கண்ட சிரிக்கையெல்லாம் உன்னை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிறாளா? அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நினச்சேன் இவங்க வந்தாலே அகைன் என்னை தான் ப்ளேம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். இதனால தான் மாமா கூட நான் பேசாமல் இருந்தேன், உன் கூட பழகாமல் இருந்தேன், உன்னை பார்க்காம இருந்தேன். ஆனால் நீ தான் ஒயன் பின்னாடியே வந்து எனக்குள்ள ஒரு ஆசையும் வெளியாக்கி விட்ட. ஆனால் இப்போ பாரு, அகைன் அந்த ப்ளேம் எனக்கு தான். அது ஏன் மாமா பொண்ணுங்களுக்கு மட்டும் அந்த ப்ளேம்? மா, வார்த்தை கொஞ்சம் பார்த்து பேசுமா. இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காது என்ன? வா, நான் போய் பேசிக்கலாம். ஃபேனா? ஹே, அறிவு கெட்டவளே, உனக்கு அறிவு இல்லையா என்ன? மறுபடியும் என் பிள்ளைய கைக்குள்ளே போட்டுக்கிறியா? அத்தை, அது அது அப்படிலாம் இல்லை அத்தை. சி, அன்னைக்கும் பார்த்தேன், ஆனால் இன்னைக்கும் ஊருக்கு வெளியில் அப்படியே ஒதுக்கு போகிறோமா? உனக்கு ஏதாச்சும் ஒதுக்கு பிறந்தமா புல்லு பொத்துறன்னு கிடச்சா போதுமே, என் புள்ள மேலே பாஞ்சிருவியா? மானம் கெட்டவளே, உனக்குலாம் அப்படின்னு பேச வரும்போதே ஜெக்கே செம்ம டென்ஷன் ஆகி அவங்க அம்மாவை முறைச்சிட்டு சைலண்ட்டாக இருங்கன்னு வாய் மேலே வரல் வச்சு ஒரு சைகை தான் பண்ணுறான். அவங்க அம்மா பார்க்குறாங்க. அம்மா, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கோயேன், உன் பிள்ளையா நீ பார்க்க மாட்டேம்மா அப்படின்னு வெறுவெறுன்னு ஒயன் பக்கத்தில் போகிறான். ஒயனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு வர்றான். மாமா மாமா விடுங்க மாமா, நான் என்ற வீட்டுக்கே போயிடுறேன் மாமா. மாமா வேணாம், சின்ன பிள்ளையில நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது, எனக்கு கஷ்டம் ஆகிடும் மாமா. நான் இந்த வீட்டுக்கே போயிடுறேன் மாமா, என்னை விட்டுருங்க. அயன் இங்கே பாடுறி அப்படின்னு சொல்லி ஒயனோட ஃபேஸை நல்லா கப் பண்ணிட்டு அப்படியே ஐ டு ஐ பார்க்குறான். இன்னும் அந்த தூரல் விழுந்துட்டு தான் இருக்கு. மாமா நம்புறல மாமா, உங்களை நம்புறேன் தான், ஆனால் இது கரெக்டான டைம் கிடையாது, இது நேரம் இல்லை மாமா. நேரம் ஆகுது, நீங்களும் உங்கள் அம்மா கூட போங்க, நானே என்ற வீட்டுக்கு போகிறேன். ஃபயன் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்ல எனக்கு டென்ஷன் ஆகாதடி. சரி, உங்களை நான் ஒன்றும் கோவப்படுத்தலை, நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நீ மாமாவை நம்புறியா? இப்போ ஜேக்கியோட அம்மா ஓயனை பார்த்து செம்மையாக முறைச்சிட்ருக்காங்க. மாமா, அவங்க எதுக்கு பார்க்குற என்ன பாரு, நீ மாமாவை நம்புறியா இல்லையா? நம்புகிறேன் மாமா. ஓ, ஷவ்லோடி நம்புகிறேன். அப்போ மறுபடியும் அவங்க அம்மாவை பார்க்குறான். அங்கே எதுக்கடி பார்க்குற, மாமாவை பாரு, இல்லைன்னு வச்சோ மொத்தம் கொடுத்துருவேண்டி. நம்புகிறேன், அது அது நிறையா நம்புகிறேன் மாமா. என் கையை பிடிச்சிக்கிறியா? பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜேக்கியோட ஹேண்டே அவள் ஹோல்ட் பண்ணிக்கிறா. இப்போ ஜேக்கி அவங்க அம்மா பக்கத்தில் போய் நிற்க வச்சு ஒரு கையை ஒயனோடதோட ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கை வச்சு ஒயனோட ஷோல்டர் மேலே அப்படியே கை போடுறான். மா, இங்கே பாரு, சின்ன வயசில் இவளை ப்ளேம் பண்ண தெரியுமா? அது மாதிரி தயவு செஞ்சு இவளை ப்ளேம் பண்ணாத. இந்த ஊருக்கு வந்ததுமே எனக்கு யாருன்னே தெரியாத மாதிரி அப்படியே ஒதுங்கி போனா. உனக்கு தோணி இருக்குமே இந்நேரம் நான் ஏன் இந்த ஊருக்கு வந்தேன்னு. ஆமாம்மா, உங்ககிட்ட மறைச்சிட்டு வந்தது தப்பு தான், ஆனால் என்னால் இவ்வளோ மறக்க முடியல. சின்ன வயசில் என்ன சொன்ன? ஒயின் போயிட்டான்னு. ஆனால் நீ தான் ஒயினை மிரட்டிருக்க, எல்லாம் பண்ணியிருக்க. சின்ன வயசில் எனக்கு எதுவுமே தெரியாதுமா. ஆனால் அவள் இந்த ஊரில் தான் பிறந்தா, என் கூட வளர்ந்தா, அசிங்கத்தை எல்லாத்தையும் கேரி பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ வரைக்கும் அவளை ஊருக்குள்ளே எவ்வளோ அசிங்கமாக பார்த்தாங்கன்னு எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். ஏதோ இப்போ தான் அவளுக்குள்ள ஊரில் கொஞ்சம் மதிப்பு மரியாதையும் கிடச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நீ வந்து மறுபடியும் அவளை தப்பாக பேசாதம்மா, தப்பு. அவகிட்ட சாரி கேளுமா. ஓ ஜேகே, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நீ அம்மாவை சாரி கேட்க சொல்கிறியா? மாமா, இங்கே ஸ்டேட்டஸ் அப்படி இப்படின்னா எதுவுமே கிடையாது. இங்கே மனுஷங்க விசஸ் மனுஷங்க அப்படி மட்டும்தான் பார்க்குறேன். என் பாக்ஸிங் ரிங்கில் கூட ஆப்போனண்ட்டை சம்டைம்ஸ் எனக்குள்ளே ஒரு கேர் வந்து நான் அப்படி தான் பார்ப்பேன்.
அதே டைம் வெறி வந்துச்சுன்னா முன்னாடி நிற்கிறதுக்கு யாருன்னு கூட பார்க்க மாட்டோமா, அவனை பொல்லந்து எடுத்துருவேன். இது உங்களுக்கு நல்லா தெரியும்ல மா. இங்கே பாருங்க, ஒயன் என்னை விட்டு தள்ளி தள்ளி போனா. சொல்லப்போனால் என்னை மாமான்னு கூட வாய் விட்டு அவள் கூப்பிடவே கிடையாது. எவ்வளோ வலிச்சது தெரியுமா எனக்கு. ஒயன் எங்க பாரு மாமா, ஏய் என் கண்ணை பாரு அப்படின்னு பார்க்க வைக்கிறான். இந்த கண்ணில் லவ் தெரியுதா? ஆமாம். இந்த கண்ணில் காதல் தெரியுதாடி? தெரியுது தெரியுது மாமா. அப்படியே எங்கள் அம்மா கண்ணை பாரு. இல்லை இல்லை மாமா, நான் பார்க்க மாட்டேன். வேணாம், எனக்கு பயமாக இருக்கு மாமா. என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க. இதோ பாருமா, எல்லாரும் என்ன நினைப்பாங்க? தன் மருமகளை தான் ஆசையாக பார்க்கணும். அவளை நம்மளை பார்க்கும்போது ஒரு நல்ல மாமியாராக தெரியணும்னு. ஆனால் அவன் உன்னை பார்க்குறதுக்கு கூட பயப்படுறாமா. அப்போ எந்த அளவு அவள் ட்ராமாவை ஃபேஸ் பண்ணியிருப்பா உன்னால. எப்படிமா? நீயும் ஒரு பொண்ணு தானே, என்னை நீ தானமா பெத்த. ஜேகே நீ அம்மாக்காக வரமாட்டியாப்பா? அந்த பொண்ணுக்காக அம்மாவே தூக்கி போட்டுருவியா? இந்த சென்டிமெண்ட் டயலாக்லாம் தயவு செஞ்சு வேணாமா. லாஸ்ட் டைம் இவளுக்காக நான் நிற்காம இவளை விட்டுட்டேன். ஆனால் திஸ் டைம் நெவர். கண்டிப்பாக அதை நான் நடக்க விட மாட்டேன். எனக்கு எவ்வளோதான் பிடிச்சிருக்கு. நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், நான் தான் கட்டி பிடிச்சேன், நான் தான் மொத்தம் கொடுத்தேன், நான் தான் என் கூட இருக்கியாடின்னு கேட்டேன். அவள் மாட்டேன்னா இருந்தால் ஆகணும்னு அவளை துரத்தி நான் தான் லவ் பண்ணேன். அவள் என்னை விட்டு விலகி போனா. ஏன் விலகி போனா? பிகாஸ் ஆஃப் யூ மம்மி, பிகாஸ் ஆஃப் யூ. டாடி இதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் அப்ராடில் இருக்கார். நான் என்னோடய பேஷனுக்காக இங்கே இருக்கேன். நீயும் உன்னோட கோல் நோக்கி உனக்குன்னு ஒரு தனியான கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இப்போ நீ ஒரு ஆண்டர்ப்ரனர். ஸோ உன்னோட மருமக சிவதாம்மா, இவளை கொஞ்சம் ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ண கற்றுக்கோ. அப்போ அம்மா மேலே அவளை பாசம்லாம் போயிடுச்சா ஜேகே அப்படின்னு சும்மா ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு வயலும் சுத்தமாக பிடிக்காதுல்ல. ஆமாம், இவளை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் அட் தி சேம் டைம் இவளை எனக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாதுமா. எனக்கு உயிர் கொடுத்தவனி, நான் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் இவ. நீங்கள் 2 பேரும் என் லைஃப்பில் முக்கியம். ஆனால் அதையாவில் நீ ஏதாச்சும் ஹர்ட் பண்ணுற மாதிரி, அசிங்கப்படுத்தின மாதிரி ஏதாச்சும் பேசினேன்னா ஐ கான்ட் டாலரேட் மா. சாரி இஃப் ஐ ஹர்ட் யூ. ஜேகே அம்மா உன்னை பார்க்க தானே ஆசையாக வந்தேன். மாமா நான் போயிடுறேன் மாமா. எங்கள் அம்மா கிட்ட பேசுங்க. இதோ இப்படி பேசிதான் உன்னை மயக்க வச்சிருக்காள ஜேகே. ஐயோ, நான் அந்த நேரத்தில் என்ன பேசினாலும் இது தப்பாக தான் மாமா இருக்கும். எனக்கு உண்மையாகவே இங்கே இருக்க பயமாக இருக்குது மாமா. போதும், சின்ன வயசில் பட்ட அவமானம் எல்லாமே என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குது. போதும் மாமா, வேணாம். இதுக்கு தான் சொன்னேன் நான் வேணான்னு. ஆனால் நீ வேணும்னு வந்த மாமா. எனக்கு ஆசையாக இருந்தது. அவளை எப்பயும் அந்த ஆசை குறையாது. ஆனால் அந்த ஆசையை வெறுப்புங்கிற ஒரு கவர் வச்சு கவர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இப்போது என்னால் முடியாது மாமா. நீ அம்மா கூட போ, நான் வீட்டுக்கு போகிறேன் மாமா. ஓ அப்படியாடி, கிளம்பு அப்படின்னு கைவிட்டுடுறான். வயன் அப்படியே பார்க்குறா. கிளம்புடி. இப்போ நீ என் கையை விட்டுட்டு இங்கேருந்து நடந்து உன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஜேகே செத்துட்டான்ங்கிற நியூஸ் தான் வரும். ஐயோ மாமா, என்ன பேசுகிறீங்க? ஆமாண்டி, எனக்கு நீ தான் வேணும். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். சின்ன வயசில் உன்னை விட்டுட்டேனுங்கிறதுக்காக அந்த கில்ட்டில் உண்மை தெரிஞ்சக்கப்புறம் எவ்வளோ தடவை எனக்கு ஹர்ட் ஆயிருக்கு தெரியுமா? அதை நான் திருப்பி அகெயின் நடக்க விடக்கூடாதுன்னு எவ்வளவோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ சொல்லு, உனக்கு நான் வேணுமா, உன் மருமக வேணுமா? ஒன்று நான் வேணும்னா இவளோட சேர்ந்து தான் வருவேன். ஒரு மருமக வேணும்னாலும் நானும் சேர்ந்து வந்துடுவேன். நான் மட்டும் வேணும்னா எனக்கு நான் தனியாக கிடைக்க மாட்டோமா? ஜேகே அது அப்போ அவங்க அப்படியே மைண்ட்லேயே மாஸ்டர் பிளானை போட்டுட்ருக்காங்க. லைக் அவங்க சின்ன வயசுலேயுமே அந்த மாதிரி பார்த்தனால அவங்க
லைக் எவ்வளோதான் அவங்க நல்லவங்களா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்துல ஒரு தப்பான ஒரு விஷயம் கிடைச்சிட்டாலே அவங்க மேல ப்ளேம் எல்லாம் போட்டு அவங்க தப்பானவங்களா போற்றே ஆகிருவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஜேகேயோட அம்மாவும் ஒயினை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல உள்ளது அவங்களுக்கு இன்னும் மாறவும் இல்லை. தென் அகெயின் வந்து இதே ஒரு சேம் சுச்சுவேஷன்ல தன் பையன் அப்படி பார்க்கும்போது இவ தான் வளைச்சு போட்டாலும்னு, லைக் ஜேகேவே ஒரே பையன். ஸோ அதனால அவங்களுக்கு இன்னும் கோபம் ஆகுது, தன் பையனை வந்து தன்னை விட்டு பிரிக்க பார்க்குறாளோ அப்படின்னு. மா இங்க பாரு, நான் ஒயின் வீட்டில் தான் தங்க போறேன். நான் முடியாது ஜேகே. அப்போ அம்மாவை நீ மறந்துரு, அம்மா உயிரோட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு மிரட்டுற மாதிரி பண்றாங்க. மா இதை நான் டேடி கிட்ட எடுத்துட்டு போக கூடாதுன்னு பாக்குறேன். வேணாம்மா வேணாம். ஜேகே ஆண்டி ஆண்டி தப்புதான், உங்க பையனை நான் எடுத்துக்க நினைச்சது தப்புதான், அதுக்காக மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒயன் ஜேகேயோட அம்மாவோட ஃபேஸை பார்க்கறதுக்கு கூட அவளுக்கு தைரியம் இல்லை. பிகாஸ் ரொம்ப அந்த அளவு அவள் பட்டிருக்கா அவங்களால. நான் காலில் கூட விழுகிறேன் ஆண்டி, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு காலில் விழுகிறதுக்காக போறா. ஜேகே டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். எதகுடி என்ன கல்யாணமா பண்ணிட்டோம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு காலில் விழுகிற? இங்க பாருடி அழகி, கல்யாணம் பண்ணிக்குவ, நாளைக்கே கூட பண்ணிக்குவ, சம்மதமா? மாமா நேரம் ஆகுது, கூத காத்து வேற அடிக்குது, வாங்க உள்ள போலாம். உங்க அம்மாவையும் அத்தை, இனிமே அவங்க உனக்கு அத்தடிக்கி அத்தன் கூப்பிட்டு பார்க்கலாம். மாமா ஜேகே மா பேசிட்டு இருக்கேன்ல உன் மருமக கூட, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ன? ஏய் அழகி கூப்பிட்டு மாமா அது அத்தை சொல்ல பார்க்கலாம், சொல்லல சொல்லிருப்பாங்களாம். அத்தை கூட்டிட்டு வாங்க நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ பாட்டுக்கு ஓடிடுறா. நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல அவன் ஜீப் எடுத்துட்டு அங்க போக முடியாது இல்லையா. அதனால ஒயனை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கான். ஒயனை அப்படியே கண்ணீர் வடிச்சிட்டு வரத ஒயனோட அம்மாவும் பாக்குறாங்க. ஷேபில்ல எதுக்கே பழுதுட்டு வர்ற? மாடசாமியை தேட போறேன்னு போனவா மாடசாமியை வீட்டுக்கு வந்துட்டா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா 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 என்ன மன்னிச்சிருமா. ஏன் புள்ள என்னாச்சு, எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? அம்மா மாமா இருக்காவல்ல? யாரு? அந்த ராமசாமியாக்கும்? அவன் உனக்கு மாமன்னு சும்மா சொல்லிட்டு திரியறாண்டி. அவ இல்ல, அது ஜங்கு மாமா. இந்த பேரை கேட்டது ஒயனோட அம்மாவோட ஃபேஸும் மாறுது. அவங்களை பத்திலாம் நீ நினைக்காத ஒயன், சாப்பிட்டு பேசாம தூங்கு, நாளைக்கு எழுந்து வயலுக்கு போகலாம். அம்மா வெளியில நிக்கிறவ அவங்களும் அவங்க அம்மாவும் நம்ம வீட்டுக்கு வெளியில நிக்கிறாங்க. அப்போ நடந்து வரும்போது ஜேகே அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கான். மா எனக்கு புரியுது, ஒயன் மேல உங்களுக்கு இருக்கிறது தப்பான ஒரு கண்ணோட்டம், 2 பேரும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க. ஆனா அவ ரொம்ப தங்கம்மா, ரொம்ப ரொம்ப தங்கம். இப்படிப்பட்ட ஒய்ஃப்லாம் எனக்கு கிடைக்காது. அட் த சேம் டைம் இப்படிப்பட்ட டாட்டர் எங்கெல்லாம் உனக்கும் கிடைக்காதுமா. கொஞ்ச நாள் இவ கூட பக்கத்துல இருந்து அவளோட குணத்தை எல்லாம் நீ பாத்துக்கோ, அப்புறமா நீயே டிசைட் பண்ணிக்கோமா. என்னால முடியாது ஜேகே. மா இல்ல எனக்கு புரியல. முடியாதுன்னா அப்போ உன் பையனுக்கு கல்யாணமே நடக்காதுமா, பரவாயில்லையா? என் பையனுக்கு கல்யாணமே நடக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பொண்ணு கூட என் பையனுக்கு கல்யாணம் நடக்க கூடாது. ஓ அவ்வளோ வெஞ்சன்ஸோட இருக்கியோமா? சரிம்மா, எப்போ சொல்ற? நாளைக்கு காலையில சரியா நல்ல நேரம் 7 to 7:15 பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அந்த எல்லையில இருக்க கருப்பசாமி கோயில எங்க 2 பேத்துக்கும் நாளைக்கு கல்யாணம். நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோமா அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு ஜேகே உள்ள வரலாமா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போறான். ஜேகேவோட அம்மா பாட்டுக்கு வெளில நிக்கிறாங்க. அப்ப அவனும் உள்ள வரதை பார்த்துட்டு வயனும், மாமா அவங்க எங்க? அவங்கெல்லாம் வரமாட்டாங்க வயன். அத்தை சாரி, உங்ககிட்ட கேட்காம நான் பாட்டுக்கு உங்க வீட்டுக்குள்ள வர, மன்னிச்சிருங்க. அதெல்லாம் இல்லை கண்ணு, எப்படி இங்க வந்த? அவங்க பொண்ணு கல்யாணம் கழிச்சு தரீங்களா? ஐயோ
உங்கள் அம்மாவும் வந்திருக்காங்கன்னு சொன்னா எங்க உங்கள் அம்மா? அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை. எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசையாக இருக்கு. உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் கழிச்சு கொடுக்குறீங்களா? ஆமாம். பயன் அழகி, எதுக்கு அழுகிற? கணத்தோட பார்க்கலாம். தம்பி வேணா கண்ணு, இதெல்லாம் ஒத்து வராது. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா இவளை கொன்னே போட்டுருவா. ஓ, எங்க அம்மா இவளை கொண்டு போட்டுருவாங்க. சின்ன வயசுல பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்க மாட்டேன் ஆண்டி. இப்போ நான் இருக்கா, இவளுக்கு ஒரு கார்டியனா, ஒரு ப்ரொடெக்டரா. உங்க அம்மா எங்க? உங்க அம்மா எங்க கண்ணு? வெளியில இருக்காங்க அப்படின்னு ஜேகே வெளியில போறான். மா வா, சொகுசு வாழ்க்கைலாம் போதும். ஒரு நாள் கிராமத்தோட வாழ்க்கை, அந்த சுத்தமான காற்றை சுவாசிச்சுட்டு இங்க இருக்கவங்க, முக்கியமா என் வயன் எப்படிப்பட்டவனு உனக்கே தெரிஞ்சிடும். ஓ, இது இந்த மாட்டோட சாணத்திலையும் இந்த நாத்தத்திலையுமா? ஓ, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாட்டு சாணத்துல தாம்மா என்னை வளர்த்த. இப்போ சத்தியமா சொல்றமே, இப்படி மாறுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. எந்த அளவு என் அம்மாவை எனக்கு பிடிக்குமோ இப்ப அந்த அளவு நீ ஏன் என்னை வெறுக்க வைக்கிற அப்படின்னு சொல்றான். இந்த வேர்டை கேட்டதுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. என் பையன் என்னைய வெறுக்கிறானா? ஆமா, வெறுக்கிறான். பொயன் வேணாங்கிறல்ல? ஆமாம்மா, பொயனுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்கள மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். பொயனுக்கு யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ அவங்கள நானும் வெறுத்துருவேன். என்னால உன்னை இப்படி அனுப்ப முடியாதுமே. பக்கத்துல வீடு இருக்கு, அங்க போய் தங்கிக்கலாம் அப்படின்னு ஒயன் அம்மாட்ட சாவி வாங்கிட்டு அப்படியே பக்கத்துல உள்ள ஒரு வீடு, அது லைக் ஒரு 2 பெட்ரூம் இருக்கும். ஒரு குட்டி வீடு தான், பட் கான்கிரீட் போட்டு இருக்கும். அந்த வீட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டு ஒயன் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. நான் இந்த ரூம் எடுத்துக்கிறேன், அது அம்மா எடுத்துக்கட்டும். சரி மாமா, நான் க்ளீன் பண்றேன். அதெல்லாம் வேணாம், நான் பண்ணிக்கிறேன். வேணாம், நீங்க டயர்டா இருப்பீங்கல்ல, நைட்டு சாப்பாடு. ஐயன், அப்படியே என் வயிற்ற நிறைகிறதுல இருடி. உன் மனசு நிறைகிற அளவு நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியல நீ என் வயிற்ற நிறைகிறதுக்கு. அப்ப அவளும் அப்படியே கேட்டுட்டு அவங்க அம்மா படுக்க போற அந்த அறையவும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி அங்கே சுத்தமா தான் இருக்கும், பட் இன்னும் நல்லா புதுசா ஒரு பெட்ஷீட் எல்லாம் விரிச்சு பில்லோ கவர்ஸ் எல்லாம் மாத்திட்டு ஒரு குப்பை கூட இல்லாம அப்படியே பர்ஃபெக்டா வைக்கிறா. அது மன்னிச்சிருங்க, இங்க மண்பானையில தான் தண்ணி வைப்போம். மண்பானையில குடிப்பீங்கல்ல? அதெல்லாம் குடிப்பாங்க. நைட்டு ராத்திரி சாப்பாடு என்ன பண்ண? அப்படி அடி, இங்க வா அப்படின்னு வேணும்னே அப்படியே வயன அங்க ஒரு கயிறு கட்டல் இருக்கும், அதுல உட்காந்துட்டு அவன் மடியில உட்கார வைக்கிறான். ஆமா, என்ன பண்றீங்க? உங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்கட்டும்டி, அதுக்குதானா நானும் பாத்துட்டே இருக்கேன் ஒன்னா. ஆமா, நாடி தங்கும். எனக்கு அப்படியே ஒன்று கொஞ்சிக்கணும் போல இருக்கு, நாளைக்கு வர வெயிட் பண்ணும்ல. ஆமா, என்ன சொல்லுங்க. ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும், சரியா? ஆமா. உண்மையாடி, எடி சாப்பாடு நீதான் வேணும், சாப்பிட்டுக்கவா அப்படின்னு பையன் சொல்றான். அவங்க அம்மாவுக்கு விளங்காத மாதிரி. அவங்களுக்கு என்ன வேணும்? தோசை, இட்லி, அதெல்லாம் நீங்க சாப்பிடுவீங்களா? இல்ல நான் போயிட்டு கொஞ்சம் தூரம் தான், அந்த ராமசாமியோட பொட்டி கடையில நீங்க கேட்குற நூடுல்ஸ் எல்லாம் இருக்குமாமா, அது வாங்கி கொண்டாரட்டா? ஆமா, தான் சொல்லிட்டேன்ல, நைட்டு சாப்பாடு நீதான், வா நைட்டு ஃபுட்டு நீதான், சாப்பிட்டுக்கிற. ஆமா. அவங்களுக்கு அவங்க யாரு? அத்தை. அத்தை அத்தடி அத்தை. உங்க அத்தைக்கு பழங்கஞ்சி இருக்கும்ல, உடந்து கூடு. இல்ல மாமா, நைட் நேரத்துல அதெல்லாம் ஒத்துக்கிறாது. வேற தோசை, இட்லி எதுனா? என்ன வச்சிருக்கீங்க வீட்டுல? நைட்டுக்கு இட்லியும் அப்புறம் குடல் குழம்பும் மாமா. சரி, ஓகே, பர்ஃபெக்ட் காம்பினேஷன் டி. மாமாவுக்கு அப்படியே மல்லிப்பூ மாதிரி சுடு இட்லி எடுத்துட்டு வா, ஒரு 5. 5லாம் எப்படி காணும்? நான் ஒரு ஹாட் பேக் ஃபுல்லா எடுத்துட்டு வரேன். இது வயிறு நினைச்சா என்ன நினைச்சா பாரு, உன் வயிறு எவ்வளோ அழகா. ஐயோ அழகி. மாமா என்ன பண்ற? அத்தை, ஐயோ அத்தை அப்படின்னு எழுந்துக்க போறா. அப்ப ஜெய்க்க மறுபடியும் பிடிச்சி உட்கார வச்சு, என்னடி அத்தைங்க ஒத்தன்னு. அவங்க இருக்கட்டும், மா எடு சாப்பிட என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம் ஜெய்க்கி.
என்ன வேணும்? இட்லி இருக்கு, வேற எதுவும் செய்ய சொல்லிட்டா? எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆனதுல அவங்க அப்படியே படுத்துக்கிறாங்க, தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு. மாமா, வெறும் வயிற்றோட படுக்கக்கூடாது, அதுவும் ராத்திரியில. உனக்கு தெரியுது, வெல் எஜுகேட்டட், அவங்களுக்கு தெரியலையே. சரி, நான் போய் இட்லி சுட்டு கொண்டாடட்டா? போயிட்டு வா அப்படின்னு அனுப்புறான். அப்போ ஒயனும் போயிட்டு அவனுக்காக ஆசை இட்லி ஊத்திட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஜேகே ஒயனோட அம்மா கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பும் கேட்டுட்டு உங்க காலில் விழுகிறதுக்காக போறான். மன்னிச்சிருங்க அத்தா, ஒயனால அப்போ யாரும் எதிர்த்தனால பேச முடியல. ஏன்னா என் வயசு அப்படி, அதுக்காக அவளை அப்படியே விட்டுட்டு போற கேரக்டரும் நான் கிடையாது. தம்பி கண்ண, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியா? ஆமா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அத்த. உங்க பொண்ணு எங்க பாரு கண்ணு, அம்மா அப்பாவோட சம்மதத்தோட கல்யாணம் கழிச்சுக்கிறதுனா என் பொண்ணை கழிச்சுக்கோ. உங்க அம்மாவுக்கு பிடிக்காம என் பொண்ணை கல்யாணம் கட்டிட்டு என் பொண்ணு எப்படி வாழுவா? என் அம்மா சம்மதிப்பாங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களா? எனக்கு சம்மதம் தான் கண்ணு, ஆனா ஒன்று அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. ஆண்டி, நான் கேட்குறேன், என்ன எதுக்கு இப்போ கண் கலங்கிட்டு இருக்கீங்க? இனி நீங்க அழுகிறதுக்கு அவசியமே இருக்காது. பேசாம நான் இங்கேயே செட்டில் ஆகலான் இருக்கேன். இல்லை கண்ணு, சொகுசா வாழ்ந்தவங்க இங்க எப்படி? ஆனா நீங்க இங்கதான் ஆண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒயனோட அம்மாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டான். அப்போ ஒயனுக்கும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பா. அவ இட்லி ஊத்திட்டா. இட்லி எல்லாம் ஊத்திட்டு போயிட்டு அப்படியே ஜேகே முன்னாடி ஹேண்ட் பேக்லாம் கொண்டு போயிட்டு வச்சுட்டு, மாமா கையெலம்பிட்டு வாங்க. அம்சம் வெள்ள வாயா. எதுக்கு? வாடி சொல்ற அப்படின்னு கைப்பிடிச்சு இழுத்துட்டு போறான். ஃபர்ஸ்ட் கைய அலம்புறான். அலம்புனதுக்கு அப்புறம், ஐயோ நான் கை துடைக்க துண்டு எடுத்துட்டு வர மறந்துட்டேன், அதுக்குதான் நீ இருக்கே அப்படின்னு அவளோட முந்தானையை பிடிச்சி அழகா கை துடைச்சிட்டு இருக்கான். இதுக்கு தாண்டி உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு அழகா கைக்கு துடைச்சிட்டு உள்ள போறாங்க. ஜேகேக்கு அப்படியே பார்த்து கவனிச்சிட்டு இருக்கா. இந்த ஸ்மெல்லாம் அவங்க அம்மாவுக்கு அப்படியே லைக் நல்ல ஒரு மாதிரி பசியை தூண்டுது. ஆனாலும் அவங்களுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் பிடிக்காது, அவங்க சாப்பிட கூடாதுன்னு இருக்காங்க. ஒயன் அப்படியே ஒரு சூப் பவுல்ல அவங்க அம்மாவுக்கு எடுத்துட்டு போய் ஏதோ கொடுக்குறா. அத்தை அது இல்ல, ஜேகேயோட அம்மா, இது உங்களுக்காக. எனக்கு எதுவும் வேணாம், எடுத்துட்டு போ. இல்ல தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, வெறுவயத்தோட ராத்திரியில படுக்க கூடாது. இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வச்ச சூப்பு தாங்க, நீங்க குடிங்க, இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு அப்படியே கொடுக்குறா. பக்கத்துலேயே கொஞ்சம் இந்த காய்கறிலே பண்ண மாதிரி இந்த அவியல் எல்லாமே வச்சுதான் கொடுக்குறா. அவங்களுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக பண்ணியிருக்கா. ஒயன் கேட்ரிங் தானே எடுக்கிறாங்க, அதனால டேஸ்ட் பற்றி சொல்லவே முடியாது. ஜேகேவும் நல்லா சாப்பிட்றான். ஒயனா அப்படி இட்லியாக எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஓய், இது என்ன வயிறா இல்லை என்ன? சாப்பிடணும்ல. ஒன்றை சாப்பிட்டுக்கிறேன், கல்யாணம் நாளைக்கு ரெடியாக இருந்துக்கோ. மாமா, என்ன மாமா தாலிலாம் ரெடியாக இருக்கு, பாக்கெட்குள்ளே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு அந்த ராத்திரி எப்படி தூங்குறான். ஜேகேக்குள்ள பல குழப்பம். என் அம்மா சம்மதிச்சிட்டா நல்லா இருக்கும், ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அப்ப இந்த சைடு வயன், நாளைக்கு எனக்கு கல்யாணம் நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆகுது. பொண்டாட்டி, உனக்கு அழகா சாரிலாம் எடுத்துட்டு வந்துருக்க, ஆனா பூ தான் இங்க கிடைக்குமான்னு தெரியல, பார்க்கலாம், நாளைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம் அப்படின்னு 2 பேத்துக்குள்ள யோசனை. அப்ப இந்த சைட் ஜேகேயோட அம்மா அந்த சூப் பவுல் உள்ள சூப் எடுத்து குடிக்கிறாங்க. செம டேஸ்டா இருக்கு. அவங்களுக்கு பசி இன்னும் தூண்டுது. அப்புறம் அந்த வெஜ்ஜீஸ் வச்சு எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஒயனை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. அவ இவங்களுக்காகன்னு தனியா செஞ்சது, சாப்பிடாம படுக்க கூடாதுன்னு கேர் எடுத்துக்கிட்டதுன்னு. லைட்டா அவங்களுக்கு வந்து அவ மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. ஸோ அப்படியே மார்னிங் விடியுது. 5:15 தான் இருக்கும். ஜேகே அப்படியே அந்த கிணத்துல இருந்து தண்ணி வாரி அந்த ஜில்லு தண்ணியில அழகா குளிச்சிட்டு இருக்கான். இப்போ ஒயனும் அப்படியே ரெடி ஆகிட்டு மஞ்சள் எல்லாம் பூசி சஞ்சனமெல்லாம் பூசி அவங்க அம்மா அழகா குளிக்க வச்சிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ரொம்ப சிம்பிளா தான் நடக்க போகுது. பட் அந்த கல்யாணம் ரொம்ப அழகான ஒரு காதலுக்கு லைக் 2 காதலும் இணைய போகுது. அப்போ ஜேகேயோட அம்மா இன்னும் எழுந்துக்கல, அப்படியே தூங்கிட்டு தான் இருக்காங்க. வயனும் அப்படி குளிச்செல்லாம் முடிச்சுட்டு அவங்கள வந்து பார்க்குறா. இவங்க என்ன தூங்கிட்டு தான் இருக்காங்களா? நம்ம பின்னாடி இருந்து ஜேகே அப்படியே ஒயனை ஹக் பண்ணிட்டு, ஓய்
பொண்டாட்டியாக போகிறவளே, என்னடி பாக்குற? ஆ, என்னை தேடி தானே வந்த. மாமனை காலையிலே பார்க்காம இருக்க முடியலையா? மாமா, உண்மையே சொல்லுங்க, உங்களுக்கு ஏசி இல்லாமல் தூக்கமே வந்திருக்காது தானே? யாரடி சொன்னது? இதோ என் பெட்டு பக்கத்துலேயே விண்டோ அழகாக ஓப்பன் பண்ணி வச்சா பா சும்மா என்னம்மா காத்தடிச்சது தெரியுமா? என்னது இது? எதுடி இது? என்னாச்சு? ஏய், அது என்ன, சும்மா ஏதாச்சும் கடிச்சிருக்கும். மாமா, அப்போ நைட்டு கொசு தொல்லை வேற அதிகமாக இருந்ததா? இங்கே பாருடி லட்டு, அழகியே, கொசு தொல்லைலாம் ஒன்றும் இல்லை. என்ன லைட்டாக ஏக்கமாக இருந்துச்சு. ஏன் அவங்க அம்மா ஒத்துக்கலைண்ணா? ஐய, அதெல்லாம் இல்லடி, நீ இல்லைன்னா. நான் இல்லைண்ணா? ஏன்? ஆமாம், இன்னைக்கு நீ எப்படியும் பக்கத்தில் தான் இருப்ப. ஆ, ஆசை தான் உங்களுக்கு. ஏய், கல்யாணம் 10 மணிக்கு இன்னும் என்னடி ரெடி ஆகாமல் இருந்துகிட்ருக்க? ஆமாம்ல, இன்றைக்கி முகூர்த்த டைம் 10 மணிக்கு தான். அது உங்கள் அம்மாவுக்கு காஃபி கொடுத்துட்டு போகலான்னு வந்துடுங்க. ஓ, என்ன காஃபி? நான் போயிட்டு ப்ரூ தான் வாங்கிட்டு வந்தேன். அதுதான், அந்த காஃபி தான். ஓ, கூட நான் கொடுத்துக்கிறேன். இல்லை, அவங்களுக்கு ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டுன்னு எதுக்கடி தனியாக வாங்கிட்டு இருக்க? அமௌண்ட் எங்கே? கேட்டால் கொடுக்க மாட்டேனா? நான் வேறு வந்ததுமே உன் கையில் அமௌண்ட்டு கொடுக்காம உட்காந்துட்ருக்கேன் பாரு அப்படின்னு கொஞ்சம் கேஷ் எடுத்து ஒயனோட கையில் கொடுக்குறான். அவள் வாங்கவே மாட்றா. மாமா, என்னங்க இது? ஆ, ஏனுங்க நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாமுங்க. என்ன வேணாம்? ஆ, என்னடி வேணாம்? வச்சுக்கோ புடி. ஆமாம், எனக்கு வேணாங்கிறங்கள. ஏன்டி வேணாம்? எதுக்கு வேணாங்கிற? ஓய், நீ அந்த கிராமத்து பொண்ணுங்கள்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா? அப்படியே அந்த காசை வாங்கி நெஞ்சுக்குள்ளே அப்படியே புருஷன் அங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஆமாம், நீ கெட்டு போயிட்ட. அது ஏனோ தெரிலடி, ஆனால் பார்த்ததுலேருந்து ரொம்ப தான் கெட்டு போய் தெரியுற. சரி, நீ கிளம்பு. வேஷ்டி சட்டை எப்படி இருக்கு? சும்மா மோகமாக இருக்கு. நானும் வெயிட் பண்ணுறேன் ஒன்று அதில் பார்க்குறதுக்கு. சரி, நான் போட்டா? எங்கே போகிற? உங்கள் அம்மா என்ன? இல்லை இல்லை, அத்தைக்கு காஃபி கொடுக்க. அப்போ இந்த சத்தம் கேட்டால் அவங்க அம்மாவை லைட்டாக எழுந்துக்கிறாங்க. அவள் டக்குன்னு ஜேகே கிட்ட இருந்து விலக்கி வந்துட்டு, அத்தை, அது காஃபி. அது ஆண்டி, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இது பிராண்டட் ப்ரஷ் எல்லாம் இல்லை தான். ஆனால் இப்போதைக்கு இங்கே இதுதான் கிடச்சிது. அப்புறம் பேஸ்ட்டு நான் ரெண்டையும் இங்கே வைக்கிறேன். அப்புறம் அது மினரல் வாட்டர் அப்படின்னு ஒரு ஜக்கு நிறைய அப்படியே ஒரு மினரல் வாட்டர் எடுத்து கொண்டு வந்து வைக்கிறா. இதை நீங்கள் வாய்க்கு வச்சுக்கோங்க. அப்புறம் காஃபி இருக்குது. மார்னிங் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ரெடி பண்ணிடுவேன். அப்போ அவங்க அம்மா அவளை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னாச்சு? சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போகிறா. அவங்க டக்குன்னு ஹயன், என்ன நீங்கள் வந்து என் பக்கத்தில் உட்காரியா? ஆண்டி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அவள் தள்ளி போய் உட்கார்ற பயத்தில். என்னாச்சு? என்னாச்சு ஆண்டி? ஏதோ ப்ராப்ளமா? இல்லைன்னா சொல்லுங்க, நான் பட்டணத்துக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் நேரம் அவளே நல்லா உத்து பார்க்குறாங்க. அவளோட அந்த அப்பாவியான முகம், அப்புறம் அந்த பொட்டு அப்படின்னு எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அவள் ஒரு மாதிரி பவ்யமாக மரியாதை கொடுத்துட்டு, ஒன்றும் இல்லை, மார்னிங் ஜேகேக்கு அது மார்னிங் அவருக்கு இடியாப்பமும் பாயாவும் கேட்டார். நான் அது பண்ணிடுவேன் உங்களுக்கு. எனக்கும் அதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போக சொல்லிடுறாங்க. உட்காந்து நிறைய நேரம் அதை யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு வேளை நம்ம தான் தப்பு பண்ணுறோமா? நம்ம பையனுக்கு இவ கரெக்டான சாய்ஸாக தான் தெரியுறா. நீ தான் தப்பு பண்ணுறியா? ஆனாலும் ஏன் எனக்கு ஃபுல்லாக ஒரு மனசோட எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியல அப்படின்னு அவங்களால ஏற்றுக்கவும் முடியல, சேர்த்து வைக்கவும் முடியல. அப்படி இருக்க 2 பேரோட நிலமையும். இந்த சைட் ஜேகே அவங்க அம்மா கிட்ட வர்றான். அம்மா, காஃபி எப்படி இருந்துச்சு? அவள் எப்போயுமே காஃபிலாம் பக்காவாக போட்டுருவா. எனக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது ஜேகே. ஓ, இதுதான் தாலி எடுத்து கொடுக்கணுமா?
மறக்காமல் எடுத்து கொடுத்துரு. மாட்டேன்னு மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோயா, சத்தியமாக சொல்கிறேம்மா, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதுக்காக கோவப்படுவேன்னு நினைக்காத. எனக்கு தெரியலம்மா, எனக்கு நீ தான் தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். நம்ம ஜேகேவோட அம்மாவும் ஜேகேவே பார்த்துட்டு, ஜேகே ஆ என்னமி அம்மாவுக்கு ஒரு ஹக் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகேவும் போயிட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். இங்கே எனக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணுமாப்பா. மா எனக்கு காலங்காத்தாலே தயவு செஞ்சு வெறியேற்றி பார்க்காதீங்க. நான் சொல்லிட்டேன், தாலி நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும், அவ்வளோதாம்மா. இதுக்கு மேலே என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாதீங்க இதை பற்றி அப்படின்னு அவன் பாட்டுக்கு எழுந்து போயிடுறான். ஜேகே அனதர் ரூம்லேருந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். இந்த சைடு ஒயன் அழகாக அவன் எடுத்து கொடுத்த பட்டு புடவை கட்டிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிறா. அம்மா மல்லிப்பூ மட்டும் வேணாம், கனகாமரம் இருக்கலாம் அதுவும். அடியே ஏன் புள்ள இது 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 பெரிய இடத்துல உள்ளவங்க கனகாமரம் எல்லாம் வச்சா. அப்படியா, சரி விடுமா, நீ மல்லிப்பூ மட்டும் வச்ச விடு, கொஞ்சமாக வைமா, தலை வலிக்கும். ஏ புள்ள, இன்னைக்கு உனக்கு கல்யாணம், ஒழுக்கமாக அம்மா எப்படி ரெடி பண்ணி விட்றோனோ இரு அப்படின்னு எனக்கு ரெடியெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அவன் காய்ச்சல் போட்டுட்டு அப்படியே பர்ஃப்யூம் எல்லாம் மேலே போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருக்கா. இப்போ கோயிலில் ரொம்ப சிம்பிளாக தான். ஒயின் வீட் சைடில் வந்து 2-3 பேர் ஜேகே லைக் பழைய வீட்டில் இருந்தாங்கல்ல, சின்ன வயசில் அப்போ ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் ஜேகே சொல்லி அவங்களே கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ இப்போ அந்த க்ரௌட்லேயே மொத்தமாக ஒரு 10 பேர் தான். அப்போ 2 பேருமே இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணுறதுக்காக நடந்து போயிட்டுருக்காங்க. ஜேகே அப்படியே ஒயினோட சுண்டு வரல பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே நடந்து போயிட்டுருக்கான். 2 பேர்த்துக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆமாம், இந்த பட்டு வேட்டியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீயும் தான் பொண்டாட்டி. ஐயோ கல்யாண சாரியில் ஒட்டியானோ நெத்திச்சோடி கம்மல், ஐயோ கொள்றியேடி, என்னால் நைட்டு வரலாம் வெயிட் பண்ண முடியுமான்னு தெரியலையே. ஆமாம், என்னது இது, இல்லை அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க. அப்போ இந்த ஹோமம்லாம் வளர்த்துட்டு ஐயர் அப்படியே மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. மாமா என்ன பொண்டாட்டி, அது உங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா? என் அழகியே, கல்யாண நாள் இன்னைக்கு தான் நம்ம கல்யாணம், ஸ்மைல் பண்ணி பார்க்கலாம். நான் சிரிக்க தான் மாமா செய்கிறேன். அப்போ வயன் அப்படியே ஜேகேயோட அம்மாவை திரும்பி பார்க்குறா. ஐயோ இவங்கக்கிட்ட எனக்கு ஏன் இப்போ பேசணும் போல தோணுது அப்படின்னு ஜேகே அம்மாவை இவ்வளோ நேரம் ஒயிட் போய் பார்த்துருக்க மாட்டா அவங்களால பயந்து வந்ததுலேருந்து. ஸோ இப்போது அப்படியே அவங்க கண்ணே நல்லா பார்க்குறா. அவங்களும் கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்போது ஜேகே அம்மாவோட கண் பார்க்கும்போதே அவ்வளோ திமுறாக இருக்குது. ஒயினோட அந்த அப்பாவியான கண். ஏன் ஆண்டி, உங்கள் பையனுக்கு நான் பொருத்தமானவ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, ஏதோ சின்ன வயசில் எனக்கு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டீங்க, எனக்கு புரியுது. இப்போ வரைக்கும் உங்களை பார்க்கும்போது எனக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் உங்கள் பையனுக்கு என்ன தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பயத்தோடு கலந்த சந்தோஷம். இப்படியே தான் கல்யாணம் நடக்குமா? எங்கள் சம்மதம் சொன்னால் போதும், இந்த உலகத்துல ரொம்ப ஹாப்பியான ஒரு பொண்ணாக நான் இருப்பேன் அப்படின்னு அவளும் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஜேகேவும் அவங்க அம்மாவை பார்க்குறான். அப்போது எல்லாட்டையும் தாலி கொடுத்து அந்த அட்சதை எல்லாம் கையில் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ ஒயின் ஒயினோட அம்மாவே மாற்றி மாற்றி பார்க்குறா, ஜேகேயோட அம்மாவையும் பார்க்குறா, ஜேகேவையும் பார்க்குறா. அப்போ ஜேகேயோட அம்மா, ஐயரே தாலி கட்டணும் எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் 30 நாள் தான் இருக்குது அப்படின்னு அவங்களும் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே டைமும் ஆகுது. இப்போ ஜேகேயோட அம்மா இந்த தாலியை பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. இப்போ கோயில் பூசாரி அப்படியே தாலி எடுத்து கொடுக்க பார்க்குறாரு. பெரியவா யாரால் இருந்தால் வாருங்கோ, தாலி எடுத்து கொடுங்கோ, பிள்ளையாண்டாளுக்கு கட்டட்டும். அப்போ ஜேகே அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா, ஒயன் என் பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? ஆண்டி சந்தோஷமாக வாழுங்க என்ன அப்படின்னு தாலியை வாங்கிட்டு ஜேகேயோட கையில் கொடுக்குறாங்க. ஜேகேக்கே ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டாக தான் இருக்குது. வாங்கி கொடுத்துட்டு ஜேகே தைரியமாக கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனோட அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே வயனோட கழுத்தில் தாலி கட்டுறான். வயனுக்கெலாம் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. அவளும் ஒரு மாதிரி அழுதுட்டு
செம்ம ஹாப்பி. அப்படியே தாலி கட்டிக்கிறா. அப்போ ஜேகேவோட அம்மா ஒயினோட அம்மான்னு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 2 பேத்துக்கும் மேரேஜ் முடிஞ்சது. ஜேகே அப்படியே ஒயினோட நெத்தில் அழகாக கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே நல்லபடியாக மேரேஜும் முடிஞ்சிருச்சு. அப்போ ஒயினை ஜேகேவோட அம்மா கிட்ட போய் அவங்களோட அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எப்படி எப்படி மாமாக்கு எனக்கு பிடிச்சதுன்னு தெரியல, ஆனால் பிடிச்சிருச்சு. இந்த கல்யாணத்தில் நீங்கள் சம்மதிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் உங்ககிட்ட வாங்கணும்னு தோணுது அப்படின்னு 2 பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஒயினோட கண்ணத்தை பிடிச்சி, என்கிட்ட நீ பேச தெரியுமா, அதில் தான் தப்பான கண்ணோட்டத்தில் தான் உன்னை அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதை தூக்கி எறிஞ்சிட்டு என்னையும் இவ்வளோ நல்லா பார்த்துக்கிற, என் பையனோட நல்லா பார்த்துக்குவா, நீயும் என் பையனை நல்லா பார்த்துக்குவேன். ஆனால் என்ன, எனக்கு இருக்கதோ ஒரே பையன், அவனோட கல்யாணம் இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சேன்னு தான் வருத்தம். இப்போ ஜேகே நீ அவங்களுக்கு என்ன, என் கல்யாணம் அப்படி கிராண்டாக நடக்கணும் அதானே. 1 வீக் அப்புறம் நம்ம திரும்பி நம்ம ஊருக்கே போகிறோம்ல, அங்கே கிராண்டாக ஒரு ரிசப்ஷன், வெட்டிங் ரிசப்ஷன் வச்சுட்டா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு அங்கே எல்லாருமே அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க. ஒயினோட அம்மா மட்டும் தனியாக மூலையில் நின்று அழுதுகிட்டே பார்க்குறாங்க ஹாப்பியோட. அப்போ ஜேகே, ஐயோ என்னடி உங்கள் அம்மா விட்டேன், மாடசாமி எங்கடி, ஐயோ மாடசாமி அவனை இங்கே தான் கட்டி போட்டிருந்தேன். அப்போ அந்த சைடு அவனும் போயிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி அந்த ஃப்ரேமில் காட்டுறாங்க. எஸ், ஒயினுக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் நடந்ததில் ஹாப்பியானது இந்த ஹோல் ஃபேமிலி இன்க்ளூடிங் மாடசாமி. எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ அப்போது அந்த சாப்பாடு அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நைட் ஆகுது. அப்போ இப்போது அந்த ஊருக்குள்ளேயே ஒருத்தவங்க லைக் கொஞ்சம் நல்லா வசதி வாய்ப்போட ஒரு அழகான கட்டடம் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் ஒரு வீடு மாதிரி தான். ஸோ இன்றைக்கி அங்கே தான் ஜேகேக்கும் வாங்கிக்கும் அப்படியே சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. இப்போ ஜேகே ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்கான். வெளியில் ஒரு கயிறு கட்டல் போட்டிருக்கு. அவளுக்கு பட்டு வேஷ்டி சட்டெல்லாம் கட்டிட்டு நெத்தியில் குங்குமம்லாம் வச்சுட்டு மேலே எனக்கு அழகான ஒரு நிலா தெரியுது. ஐயோ இந்த நிலாவை பார்த்தாலே சும்மா மூடி ஏறுது. என் பொண்டாட்டி வேற வருவா. பாக்ஸிங்காரனுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தமா? டேய் ஜெயே, நினைக்கும் போதே சும்மா ஜிவ்வுன்னு இருக்கே. ஆனால் என்ன, உனக்கு கல்யாணம் ஆனதான் யாருக்கும் தெரியல அப்படின்னு அவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒயன்லாம், அம்மா அம்மா வலிக்குமா? ஏ புள்ள, என்ன அறிவுகிட்டத்தனமா கேள்வி கேட்குற? புள்ள என்ன சொன்னாலும் பார்த்து நடந்துக்கணும் என்ன? அம்மா அது திடுதிடுப்புன்னு கல்யாணம், எனக்கு பயமா வேற இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடி. 2 பேரும் மனசு விட்டு பேசி ஒன்றுக்கு ஒன்று ஆயிக்கிறங்க. அதெல்லாம் ஓகேதாம்மா, ஆனால் பயமா இருக்கே. ஏதாச்சுன்னா அம்மா கிட்ட வந்து கேளுவில்ல, அவர் மனசு கூடுற மாதிரி நடந்துக்காத. சரிம்மா, இதோ கையில பூடி பால் சொம்ப எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஜேகேயோட அம்மா கிட்ட டைரக்டா அவ போறா. ஆண்டி, அது எனக்கு தெரியும் இங்க உங்களுக்கு தூக்கம் ஒழுங்கா வராதுன்னு, வேணும்னா அங்க வாங்களே, நீங்க ரூம்ல தூங்கிக்கோங்க, நான் ஹால்ல தூங்கிக்கிறேன். ஜேகேயோட அம்மா ஸ்மைல் பண்ணிட்டு என்னோட கண்ணத்தை பிடிச்சு, ஐயோ என்னம்மா நீனு, எனக்கு உனக்கும் என் பிள்ளைக்கும் சாந்தி முகூர்த்தம், அதுக்காக உங்களை பிரிச்சு நான் போய் அங்கே தூங்கணுமா? ஏன், இந்த கிராமத்தில் தானே வளர்ந்தேன். ஏதோ சின்ன சின்ன தப்பால் நான் ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் கெட்டவளா தெரிஞ்சுட்டேன். அந்த தப்பு எனக்கே புரியுதுமா. இதுக்கப்புறம் என் அத்தையை பற்றி கவலைப்பட வேணாம் என்ன? இன்னைக்கு நான் அவங்க அம்மா கூட இங்கே தான் தூங்க போகிறேன். அதுவும் இந்த வயல்வெளியை ரசிச்சுக்கிட்டே. நீ போயிட்டு என் பிள்ளை கூட சந்தோஷமா இருந்துக்கோ. ஆனால் கொஞ்சம் பார்த்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டோனில் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஒயனுக்குலாம் சரியான ஜெர்க்கு. வயன், என்னடி இது, பயமா இருக்கே. ஐயோ டே மாடசாமி, நீ கூட வரியா? அப்போ அதுவும் மண்டையில் வரமாட்டேன் மாதிரி மண்டே ஆட்டுது. அட பாவி, வரமாட்டியா? மாடசாமியோட அம்மா எங்க, தங்கச்சி எங்க, எல்லாம் வேற எங்கேயோ கொடுத்துட்டோமே. ஐயோ மாடசாமி, நீ மட்டும் தாண்டா இருக்க, என் கூட வாய, ஒத்தாசையா இருக்கும். அப்ப அது மறுபடியும் ஆட்டுது டிங் டிங்னு மண்டைய. ஐயோ, வேற ஒரு பூனை வேற தெரியுமே, அது திருட்டு மேச பூனை. எங்க அது? அதுன்னு பார்த்தா அதை லவ்வரோட அங்க உட்காந்து வேற லெவலில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஐயோ நீயுமா? மாமா, எனக்காக நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ற, எனக்கு புரியுது, ஆனா பயமா இருக்கே அப்படின்னு அவளும் பால் சம்பா எடுத்துட்டு அப்படியே போறா. ஜேகேக்கெல்லாம் வெறி அடக்க முடியல.
எப்படியே முன்னாடி வருவ? உன் சேலையை அவுக்கிறதுக்கே எனக்கு 15 நிமிஷம் ஆயிடும். இனி இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்கியா நீனு? அப்படின்னு அந்த நிலாவை பார்த்து அவன் அப்படியே பக்கத்துல ஒரு புல்லை பிடுங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு வீசிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ வயன் அப்படியே நடந்து வர்றா. அவ நடந்து வரும்போதே அவளோட கொலுசு சத்தம் ஜெய்க்கு நல்லா கேக்குது. பா ஷாலு வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஜெயே அப்படின்னு போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒயன் பாட்டுக்கு வர்றா. என்ன மாமாவை காணோம் அப்படின்னு பார்த்தா அவன் பின்னாடி இருந்து வந்து ஒன்ன சட்டைன்னு கட்டி பிடிச்சிடுறான். இப்போ பால் சம்பு அப்படியே அவங்க 2 பேர் மேலேயும் செஞ்சிருது. மாமா என்னது இது பாரு, பால் சொம்பு, ஐயோ பால் 2 பேர் மேலேயும் கொட்டிடுச்சு. பொண்டாட்டி வேற லெவலில் இருக்குண்டி. எனக்கு கூட பால் லைட்டா ஷர்ட்ல பட்டுருக்குதா, ஆனா உனக்கு ஃபுல்லா உள்ளதான் ஊத்திக்கிச்சு போலே. இன்னைக்கு நம்ம 2 பேத்துக்கு முதல் இரவு ஞாபகம் இருக்கா இல்லையாடி? அது மாமா எதுக்கடி இப்போ உடம்பெல்லாம் சூடாகுது? உனக்கு சூடாகிறத பார்த்தாலே எனக்கு செம்மையா மூடாகுதே. என்ன பொண்டாட்டி ஒரே ஒரு தடவை அந்த நிலவை பார்த்துட்டு வா. இதுக்கப்புறம் காலைல சூரியன் தான் நீ பார்க்க முடியும், ஏன்னா அப்பதான் உன்னை வெளியில விடுவேன். அதுக்கிடையில உன்னை விட மாட்டேன் பொண்டாட்டி. மாமா எனக்கு பயமா இருக்கு. என்ன அந்த பயமே இருக்கக்கூடாதுடி, உனக்கு பயம் இல்லாம நான் ஆக்கிடுறேன்னா அப்படின்னு அவளை அப்படியே தூக்குறான். இன்னும் கொஞ்சம் பால் அப்படியே இருக்கு, உள்ள அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அவளை போடுறான். அப்படியே அவளை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும் போதே அவளுக்கு அவ்வளோ வெக்கமாயிருது. அவ கண்ணமெல்லாம் செவந்து போயிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு அப்படியே ஜேக்கியோட கண்ணை மூடுறா. ஜேக்கி அப்படியே அவளோட கையை எடுத்து விட்டுட்டு அவளுக்கு மேல அப்படி கழுத்து சைட்ல வந்து அவ நாக்கு வச்சும் உதடு வச்சும் என்னென்னமோ பண்றான். அவ ரொம்ப ஒரு மாதிரி முழங்கிட்டு இருக்கா. மாமா மாமா என்ன மாமா? பொண்டாட்டி என்னடி சிதிகேவா அப்படின்னு. ஓகே, இதோட இதை என் பண்ணிக்கலாம். புரியுது கண்ட நேரத்துல வந்து கன்றாவியா ஸ்டாப் பண்றீங்க சாரா அப்படின்னு. லாஸ்ட் ஒரு பார்ட் இருக்குல்ல, அதுதான் ஃபைனல் பார்ட் பாக்ஸர் மாமாவோடது. அதுல நீங்க ஆசைப்படுற மாதிரி குஜால்ஸ் முஜால்ஸ் வச்சு முடிச்சு விட்டுறேன்னு. பேபி வேணாண்ட லாஸ்ட் இதுல வந்து அந்த அந்த முக்கியமான சீனும் அப்புறம் அந்த வெட்டிங் ரிசப்ஷன்ஸ் அதெல்லாம் வச்சு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி என் பண்ணிக்கலாம். ஸோ மேபி ஏதாவது ஸ்பெஷல் பார்ட் போகணுன்னு தோணுச்சுன்னா வேணா பேபி வச்சு வேணா போடுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு தயாங்கோட வேர்ஷனும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலான்னு. ஆனால் தயாங்கோட வேர்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் யோசிச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம், இதெல்லாம் முடிஞ்சா நான் போடுவேன் தயாங்கோட வேர்ஷன். அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி வீடியோக்கு ஒரு ஹைப்பும் கொடுத்துருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Okay, Pastos, stay safe and stay healthy. Love you all. Sarange.